உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓவியல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே இந்த ஓவியல் பள்ளி பாடத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு தருணத்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஓவியல் பள்ளி லாகாவிற்கும் சபை போதுகிறவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய ஓவியல் பள்ளி பாடத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக நாம் அனைவரும் தலைதாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இறக்கும் நிறைந்த பரமபிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதிலும் எங்களோடு இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு மீண்டும் ஒரு ஓவியலை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓவியலினுடைய ஆரம்பத்திலிருந்து நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த வாரத்திலே நாங்கள் படிப்பதற்கு நல்லதொரு பாடத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் படிக்க போகிற பாடத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் எந்த ஒரு வார்த்தையும் என்னுடைய சுய வார்த்தையாக இராமல் ஆண்டவர் உம்மால் ஏவப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த பாடத்தின்படி நடந்து கொள்வதற்கும் இந்த பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் காரியங்களை கை கொள்வதற்கும் எங்களுக்கு நீ கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சரி, நாம் இந்த வாரம் எத்தனாவது வாரத்திலாக நம்ம இருக்கோம்? இது இந்த வருடத்தில் இந்த முதல் காலாண்டில் எத்தனாவது வாரம்? வாரம் 8வது வாரம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஓகே, நன்றி, நீதி உள்ள வாழ்க்கைக்கான ஞானம். ஓகே, நல்லதொரு தலைப்பு. இந்த பாடத்தை நம்ம படித்து கொள்வது, போதிப்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். ரொம்ப படித்த உடனே புரியக்கூடிய ஒரு பாடமாகவும் இது இருக்கும். ஆனால் இது நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் முற்பட்டால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் தேவனுடைய பலத்தை கொண்டு நம்மால் இதை மேற்கொள்ள முடியும். சரி, முதலாவதாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நீங்கள் அல்லது நாம் நீதிமானா அல்லது துர்மார்க்கரா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அப்படி கேட்குறத விட நான் இப்படி கேட்குறேனே, நம்மில் எத்தனை பேர் நீதிமான்? கைகளை தூக்கலாம். நம்ம தேவனுடைய உண்மையான திருச்சபையில் அமர்ந்திருக்கோம். நமக்குள்ள உண்மையான நீதிமான்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கையை தூக்கலாமே. சரி, அல்லது எத்தனை பேர் ஓகே ஓகே நம்ம எல்லோரும் பாவிகள், தேவனுடைய ரத்தனால கழுவப்படி இப்போ நீதிமான்களாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ நீதிமான்கள் சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, சரி, எத்தனை பேர் நம்மள துர்மார்க்கர்? நான் ஒரு துர்மார்க்கர், நான் ஒரு பாவின்னு சொல்கிறோம்? கையை தூக்கலாம். கிரேட், நல்ல பதில். என்ன சொல்கிறாங்கன்னா, அனுதினமும் நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அனுதினமும் தேவனிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு புது நிலையை அடையணும். அதுதான் நம்மளுடைய சால்வேஷன் அப்படின்னு ஒரு பதில் என்னால் கேட்க முடியுது. இந்த கேள்விக்கு நமக்கு ஏன் குழப்பம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்மளால் நான் ஒரு துன்மார்க்கர், நான் ஒரு பாவின்னு 100% சொல்லிட முடியல. அட் த சேம் டைம் நான் ஒரு நீதிமான், நான் நல்லவன், அப்படியே விட்ட பரலோகத்துக்கு பறந்து போயிடுவேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஒரு 100% ஷியூரான ஒரு ஆன்சர் நம்மளால் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் என்னுடைய குழப்பத்தை இருப்பீங்களா? இருப்போம். ஓகே, பிதாவை தவிர வேறு யாருமே நீதிமான் இல்லை அப்படின்னு வேதாகமம் சொல்லும்பொழுது அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருப்போம்? இன்னும் கொஞ்சம் நம்ம இதை பற்றி யோசிச்சோன்னு சொன்னால் ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். சரி, ரட்சிப்பின் திட்டம் என்ன? மனிதன் பாவத்திற்குள்ளாக விழுந்து விட்டான். ஆதாம் ஏவாள் பாவத்திற்குள்ளாக விழுந்துட்டாங்க. அவங்களுடைய சந்ததியாக நாமும் பாவத்துக்குள்ளாக விழுந்து விட்டோம். நாம் எல்லோரும் பாவிகள் ஆயிட்டோம். இந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே சுமந்துட்டார். நம்முடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால் அவர் என்னவா ஆனார்? பாவி ஆயிட்டார். பாவியான தேவன் சிலுவையில் மரித்தார். அவருடைய பாவத்திற்கென்று அவர் மரித்து போனார். அவரோடு சேர்ந்து நாமும் பாவத்திற்காக மரித்தோம். அதன் பிறகு நாம் உயிர் பெற்றோம். எதை கொண்டு உயிர் பெற்றோம்? ஓகே, மரணத்தை கொண்டு ஜீவனை பெற்று நாம் உயிர் பெற்றோம்.
அவருடைய நீதிக்கென்று நாம் உயிர்ப்பித்தோம். ஓகே, அவருடைய நீதி இப்பொழுது என்மேல் தரிக்கப்பட்டது. நான் ஒரு பாத்திரமாக இருக்கேன், பாவம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். தேவன் பாவி ஆகிட்டார், அவர் மரிச்சிட்டாரு. நான் இப்போ ஒரு வெற்று பாத்திரமாக இருக்கேன். வெற்று பாத்திரமாக இருக்கிற எனக்குள்ளாக தேவன் அவருடைய நீதியை தரிப்பித்தார். அப்போ தேவன் அவருடைய நீதி என்மேல் தரிப்பித்தார்னா இப்போ நான் யார்? நீதிமான். நீதிமானாக ஆக்கப்பட்டுட்டேன். ஓகே, இப்போ நீதிமானாக ஆக்கப்பட்டேன்னா என்னை இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ நீதிமானான்னு கேட்குறாங்க. என்னால் நான் நீதிமான்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? என்னென்னா இந்த உலகத்தை நம்மளை பார்க்குறாங்க, அல்லது நம்மளை உற்று நோக்கினாலும் சரிதான். ஞான ஸ்நானத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக எல்லாம் இருந்ததோ, என்னென்ன பாவங்கள் நான் செய்தேனோ, என்னென்ன அக்கிரமங்கள்லாம் நான் செய்தேனோ, யாரை பற்றிலாம் புறங்கூர்னேனோ, ஆஃப்டர் பேப்டிசம் நான் நீதிமானாக ஆக்கப்பட்ட பிறகும் அதே செயல்கள் தொடர்கிறது என்னுடைய வாழ்க்கையில். ஒரு வித்தியாசமும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இப்போ எனக்கே ஒரு குழப்பம். நான் நீதிமானாக ஆக்கப்பட்டுட்டேன், ஆனால் இன்னும் என்னுடைய செயல்களில் ஒரு மாற்றம் ஏற்படலை. இன்னும் நான் ஒரு பாவியாக தான் இருக்கேன். அப்போ நான் பாவியா அல்லது நீதிமானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. இந்த வாரத்தினுடைய பாடமும் அதுதான். என்னென்னா நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம். அப்போ நீதியான ஒரு வாழ்க்கையை நான் மேற்கொள்ளணும். நீதிமானாக ஆக்கப்பட்டேன்னா இந்த உலகத்தில் ஃபர்தராக நீதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை பற்றி தான் நாம் இந்த வார பாடத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். மிக சிறிய பாடம் தான், நம்ம எளிமையாக இதை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கும் இடையில ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் தோணுது அப்படின்னு சொன்னால் நீங்களும் அதை ஷேர் பண்ணலாம். அது நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, எடுத்தவர்கள் வாசியுங்க. சங்கீதம் 119 10வது மற்றும் 11வது வசனம். 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 10 மற்றும் 11. உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கூறுகிறார். உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். தேவனுடைய வாக்கு என்பது எது? அவருடைய வார்த்தை, வேதம். இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய நியாயப்பிரமாணம், அவரே. ஓகே, 10வது வசனத்திலேயே அதனுடைய பதில் நம்மளால் பார்க்க முடியும். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயோ. உங்களுடைய கற்பனைகளை விட்டு என்னை வழி தப்ப விட்டுறாதீங்க. ஃபர்தராக 11வது வசனத்தில் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். அப்போது அவருடைய வாக்கு என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் வைக்கும் பொழுது அந்த ஞானத்தை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இந்த பாடத்தில் ஃபர்தராக இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படி சொன்னால், தேவனுடைய வாக்கை அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்கிறோம் என்பதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம ஆஸ் லாவாக ஒரு ரூல், அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ப்பா, அதை தான் நான் கடைப்பிடிக்கணும், அதை கடைப்பிடிச்சா தான் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படி எடுக்கணுமா? அல்லது அந்த கற்பனைகள் தேவனுடைய குணம், நான் தேவனை பிரதிபலிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று நம்ம புரிந்து கொள்ளணுமா? அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல பிரசங்கங்களில் கேட்டிருக்கோம், நாமும் பலதுறை இதை தனிமைகளை தியானித்திருக்கோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனுடைய கற்பனைகள் என்பது கடைப்பிடிப்பதால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய சால்வேஷன் அப்படிங்கிறது தேவனுடைய கிருபை தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் வி ஆர் சேவ்ட் அப்படி சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தேவன் வந்துட்டு நம்மளை மன்னித்திருக்கிறார். ஏதோ நான் நீதியான காரியங்களை செய்தேன், நான் நியாயங்கள் தர்மங்கள் இந்த உலகத்தில் நடப்பித்தேன், அதனால நான் எனக்கு மீட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது. தேவன் இலவசமாக இந்த ஒரு மீட்பை, இந்த ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இலவசமாக ரட்சிக்கப்பட்ட நாம் எதுக்காக இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்? இலவசமாய் பெற்றுக்கொண்டோம் சால்வேஷனை, நம்ம ஏன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்? அவருடைய சித்தம், சட்டம், அவருடைய சட்டம். அப்போ அவருடைய சட்டத்தை நான் கடைபிடிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஓகே ஓகே ஸோ நியாயப்பிரமாணத்தை மீறுவதே ஒரு பாவம். அப்போ அப்படியே பாவம் செய்தால் நான் பாவியாக மாறிடுவேன். அதனால நம்ம வந்துட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே,
இந்த நியாயப்பிரமாணம் என்பது நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, அது தேவனுடைய குணம். ஆதாமேவால ஆண்டவர் படைத்தார். பிஃபோர் சின், பாவத்திற்குள்ளாக அவங்க விழுகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியல. நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி சண்டை இருக்கா, அன்றைக்கி சண்டை இருந்திருக்காது. இன்றைக்கி எல்லாரும் கள்ளங்கப்படி பேசுகிறாங்களா, பிறருக்கு விரோதமாக செய்கிறாங்களா, அன்றைக்கி அதெல்லாம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு ஒரு கெஸ்ஸுக்கு போகலாம். ஆனால் பர்ஃபெக்டாக அன்னைக்கு தினத்தில் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாளில் இந்த மனிதனுடைய குணம் எப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி தான். ஒரு சின்ன குழந்தைய நம்ம வம்பிழுத்தோம் அப்படி சொன்னால் அது உடனே ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும். ஒரு பிறந்த குழந்தை கூட, பிறந்த ஒரு 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 3 அல்லது 4 மாதங்கள் கடந்த ஒரு குழந்தை கோபத்தை வெளிப்படுத்தும். இன்னும் அந்த குழந்தைக்கு திட்ட தெரியாது, அழுகும், அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தைக்குள்ளாகவே நம்ம ஒரு 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 மூர்க்க குணத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த உலகத்தில் பிஃபோர் சின், பாவத்திற்கு முன்பதாக எப்படியெல்லாம் இந்த உலகம் இருந்துச்சோ நமக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரியல. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 கற்பனைகளை பற்றி நமக்கு விவரமாய் இந்த வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீ இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது இந்த உலகம் இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ உலகம் ஃபுல்லாக மாறி போயிடுச்சு. இன்றைக்கி நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, இன்றைக்கி நீ என்னையை தெரிந்து கொண்டியா உன்னுடைய தேவனா, அப்போது நீ இப்படி தான் இருக்கணும். இதுதான் என்னுடைய ரியல் பிளான். ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணுங்கிறது என்னுடைய சித்தம். அதனால் நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறதே தவிர இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்மளை கமாண்ட் பண்ணலை. அவருடைய குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் அவருடைய குணத்தை பிரதிபலித்தோம் அப்படி சொன்னால் நாம் பரலோகத்துக்கு சென்றடைவோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஓகே, இந்த ஞானத்தை நம்ம அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஏன் நமக்கு முதலாவது நாங்கள் ஞானம் வேணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நியாயப்பிரமாணம் தெரியும். 10 கற்பனைகளை கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னால் கூட ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே மனப்பாடமாக சொல்லுவோம். முதலாவது கமாண்ட்மெண்ட், செகண்ட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதில் ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ வேதாகமம் என்ன கூறுது? ஞானம் இருந்தால் அந்த கற்பனைகளை கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஞானத்தை நம்ம அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு படிப்படியாக நம்ம பார்க்க போகிறோம். 4 காரியங்கள் தான். அதோடு நம்ம இன்றைக்கி பாடத்தை முடிக்க போகிறோம். முதலாவதாக எடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 90வது அதிகாரம், சாம்ஸ் 90 verses 1 to 4. இந்த 4 வசனங்களில் நம்மளால் எதை பற்றி பார்க்க முடியும் அப்படின்னா, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது வசனம் சொல்லுது, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவன் நம்மை படைத்தார், அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம், பலனும், ஜீவன் நம்ம படிக்கிறோம்ல. ஸோ அந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த முதலாவது வசனம் சொல்லுது. 2வது வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதையாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, பூமி இப்போ படைக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த பூமியெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவும் நீங்கள் தேவனாக இருந்திருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வசனத்தில் நம்மளால் படிக்க முடியும். 3வது வசனம், நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். மனுஷரை நிர்மூலமாக்குகிற ஒரு வல்லமையும் தேவனிடத்தில் இருக்குது. கடைசி வசனம், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாவம் போலவும் இருக்குது. ஒரு 1000 years நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது ஒரு நாள் மாதிரியும், அது ஒரு நாள் போலவும் ஒரு ராஜாமம் போலவும் இருக்குது. ஒரு ராஜாமம்னா என்னது? ஒரு ராஜாமம்னா எத்தனை மணி நேரம்? 12 hours. ஓகே, வேறு எதுவும் பதில் இருக்கா? சரியான பதில் தான். அது ஒரு வகையில் சரியான பதில் தான். இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இரவுக்கு எத்தனை சாமங்கள் இருக்கு? 4. நம்ம கணக்குப்படி சொல்லணுன்னா ஒரு 6லேருந்து 9 மணி வரைக்கும் முதலாவது சாமம், 9லேருந்து 12 மணி, நடுராத்திரி 12 மணிங்கிறது 2வது சாமம், 12 to 3 3rd, அப்புறம் 3 to 6 4. ஸோ இந்த ஒரு 3 to 4 hours மாதிரி இருக்காங்க கடவுளுக்கு எது 1000 வருஷம் என்பது. ஸோ இப்போ தேவனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணுன்னா,
நாம் யார், நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? நீங்கள் உலக பிரகாரமான ஞானிகள் பேசுகிறத யூடியூப் வீடியோஸ்லலாம் கேட்கலாம். மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸில் இந்த மலைகளுக்கு துறவியாக சென்றிருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நோ யுவர் செல்ஃப் அப்படின்னு. உன்னை அறிந்தால் அல்லது தன்னைத்தானே நாம் அறிந்தால் அப்படிங்கிற. ஸோ ஏன் நம்மை நாமே அறிய வேண்டும்? வாசிப்போம் வசனம் 5. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னு சொல்லுது இந்த வசனம். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோமா? நித்திரைக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். நம்ம காலங்கள் முடிய போகுது என்பதை நம்மளால் வாசிக்க முடியுது. அடுத்தது, காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஏன் ஒரு முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கோமா? அது காலையிலே முளைக்குது, அடுத்து பூக்குது, மாலையில் அறுப்புண்டு காய்ந்து போகுது, உலர்ந்து போகுது, அவ்வளோதான். இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஜெயண்ட்லாம் சொல்கிறோம்ல, அவ்வளோ பெரிய மனிதனையும் வேதாகமம் என்ன சொல்லுது? ஒரு புல்லை போல தான் இருக்கான். காலையில் உதிக்கிறான், மாலையில் காய்ந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையும் அவ்வளவு குறுகியது தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து நம்ம 7வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். தேவனுடைய வல்லமையை காட்டுது. தேவன் பாவத்திற்கு எதிராக எவ்வளவு கோபம் கொள்கிறார், அந்த கோபத்தை நம்மால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற ஒரு காரியத்தையும் அங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஆண்டவரை பற்றி, தேவனை பற்றி, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ஒரு பக்கம் கற்றுக்கொண்டோம். இன்னொரு பக்கம் நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்படி ஒரு வேரியேஷன் இருக்கும் பொழுது நம்முடைய கடமை என்ன அப்படின்னு வேதாகமம் சொல்லுதுன்னா, அதுதான் இன்றைக்குடைய மனன வசனம். சங்கீதம் 90:12வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஓகே, நம்ம டேஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நமக்கு ஞானம் வேணும்னா நம்மளுடைய டேஸை, நம்முடைய நாட்களை கவுண்ட் பண்ணணுமா? அப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? இன்றைக்கி நான் பிறந்து இன்றைக்கி இத்தனாவது நாள், எனக்கு 22 வயது ஆகுது, எனக்கு 23 வயது ஆகுது அப்படின்னு கவுண்ட் பண்ண நமக்கு ஞானம் வந்துடுமா? இந்த வசனம் என்ன சொல்ல வருது? உங்களுடைய சஜஷன் சொல்ல முடியுமா? நான் தனியாக பேசிகிட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும், அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ நம்ம பிறக்கும் போதே ஒரு டிசைனிங் ஆர்டரில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நாட்கள் குறைந்து கொண்டே வருது. இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, மனிதனுடைய நாட்கள் எவ்வளவு குறுகியது என்பதை நமக்கு உணர்த்துது. சரி, மனிதனுடைய நாட்கள், அவனுடைய ஆயுசு காலம் எவ்வளோன்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது? 70, பலத்தின் மிகுதியால் 80, அதற்கு மேலே. ஓகே, அதை நான் யோசித்து பார்த்தேன். தாவீது வாழ்ந்த காலத்தில் மனிதனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80. தாவீது இருந்து இன்றைக்கி எத்தனை வருடங்கள் கழிந்து போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி டேட்டில் நான் மனிதனுடைய ஆயுசு காலம்னு சொல்லணும், எவ்வளோ சொல்லலாம்? 40, 50, பலத்தின் மிகுதியால் 60ன்னு சொல்லலாம் போல். என்னுடைய வேலை தளத்தில் நான் பார்க்கும் பொழுது பல மரணங்களை பார்க்க நேரிடும், கண்களுக்கு நேராகவே. நேற்றுக்கு நல்லா இருப்பாங்க, நேற்றுக்கு நான் தான் அவங்கள பார்த்துருப்பேன், கேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிருப்பாங்க. அவங்களுடைய ஹார்ட் ரேட், அவங்களுடைய பிபி எல்லாம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும், அல்லது வேரியாக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு மதியத்துக்கு மேலே எல்லோரும் ரொம்ப ட்ரை பண்ணியும் ஒரு சிலர் பிழைப்பாங்க, ஒரு சிலர் பிழைக்க மாட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு வருத்தம் இருக்கும், அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கும். நான் சொல்கிற மனிதர்கள் 40 வயசுலேயும் இருப்பாங்க, 60 வயசுலேயும் இருப்பாங்க, ரொம்ப தாத்தாவா அல்லது பாட்டியாக ஒரு 80, 90 வயசுலேயும் இருப்பாங்க. என்னடா நேற்று தானே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சிரிச்சுட்டு, அப்படி பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டே போகிறாங்களே. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன குறிக்கோள் வச்சுருப்பாங்க? ஒருவேளை தேவனுடைய 2ஆம் வருகை வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வருவாங்களா? அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியுமா? நான் நேற்று அவங்களோட பேசியிருக்கிறேன், நேற்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு அதை கிரகிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு பல கேள்விகள் என்னுடைய மனதில் தோன்றும். நான் ஏன் இதை விவரிக்கிறேன் அப்படி சொன்னால்,
மனிதனுடைய வாழ்நாள் அவ்வளவு குறுகிய காலமாக மாறி போயிடுச்சு. ஒரு 40-50 வயதுக்கு மேலாக அவனுடைய நிலைமை என்னன்னு நம்மளால் இது பண்ண முடியல, கிரகிச்சிக்க முடியல, எதிர்பார்க்க முடியல. இவன் இப்படி தான் இருப்பான், இவன் இன்னும் இத்தனை வருடங்கள் உயிரோடு ஆரோக்கியமாக இருப்பான் என்று நம்மளால் கூற முடியவில்லை. ஆகையால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். அதாவது ஆண்டவரே, இன்னும் நான் எத்தனை நாட்கள் இருக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஆணித்தரமாக தெரியும் இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் எனக்கு இருக்குது. நாட்களை பார்த்தா இன்னும் கொஞ்ச காலங்கள் தான், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நான் உயிரோடு இருப்பேன் போல். அப்படி இருப்பேன்னா அதுக்குள்ளே உமக்கு பிரியமான காரியங்கள், நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்குற காரியங்கள், அதற்கும் மேலாக நீர் என்னை கொண்டு இந்த உலகத்தில் நடப்பிக்க வேண்டும் அப்படின்னு வைத்திருக்கிற காரியங்களை நான் செய்து முடிக்கணுமே. எனக்கு நீங்கள் பெலன் தாங்கப்பா அப்படின்னு தேவனிடத்தில் பெலன் கேட்டு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆகையினால நம்ம ஞானம் அடையணும், ஞானம் அடைந்து கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் என்னது அப்படின்னா, ஞானம் தன் ஆயுசு நாட்களை கணக்கு பார்க்கும். நாம் ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னா நாம் நம்மளுடைய ஆயுசு நாட்களை கணக்கு பார்க்க வேண்டும். ஐயோ முடிய போகுதே, நான் சாக போகிறேனே, அப்படி அல்ல. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஐயோ நான் தேவனுடைய சத்தியத்தை போதிக்க வேண்டுமே, போதிப்பதற்கு முன்பதாக நான் அதை கடைபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும், நம்ம நினைத்து பார்க்கணும். அப்படிங்கிறது எனக்கு போதிச்சு தாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம இயேசுப்பாட்ட கேட்கணும். அப்படி சொல்லி நம்ம முதலாவது பாடமாக கற்றுக்கொள்கிறோம். சரி, இரண்டாவது நம்ம என்ன செய்தால் ஞானம் அடையலாம், கற்பனைகள் கை கொள்ளும்படி வாசிப்போம். சங்கீதம் 119:98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவர்கள் ஆக்கினீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஏசப்பா நம்மளை யாரை விட மேன்மையாக மாற்றிருக்கிறாங்க? நம்முடைய சத்துருக்களுக்கும் மேலாக நம்மளை மாற்றிருக்கிறாங்க. எதனால் மாற்றிருக்கிறாங்க? நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், கடவுள் நம்மளுடைய சத்துருக்களுக்கும் மேலாக தூக்கியிருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா 99வது வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். இரண்டாவது, எனக்கு போதித்தவங்க, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, ஆசிரியர்களை விட நான் மேன்மையாக இருக்கிறேன். எதனால? உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால். ஓகே, அடுத்த மூன்றாவது பாகமாக 100வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறேன். மூன்றாவது, இந்த உலகத்தில் இருக்கிற முதியவர்களை விட நான் ரொம்ப ஞானமாக இருக்கிறேன். எதனால் ஞானமாக இருக்கேன்? உமது கட்டளைகளை நான் கை கொள்கிறபடியால். ஓகே, ஸோ சாட்சிகளை கை கொள்கிறபடினால, கட்டளைகளை கை கொள்கிறபடினால இந்த உலகத்தில் யாரை விடலாம் நான் மேன்மையாக இருக்கேன்? சத்துருக்களை விட மேன்மையாக இருக்கேன், ஆசிரியர்களை விட மேன்மையாக இருக்கேன், முதியவர்களை விட மேன்மையாக இருக்கேன். சரி, இப்போ நமக்கு காரியம் என்னென்னா, இந்த 10 கற்பனைகளை கை கொள்கிற ஞானம் நமக்கு வேணும். அப்போ அந்த ஞானம் நம்ம அந்த கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் வேதாகமம் நமக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குது. சங்கீதம் 119:117, நம்ம ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் கர்த்தருடைய பிரமாணங்கள் பேரில் நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுள் என்ன செய்யணுமா? தேவன் நம்மளை ஆதரிக்கணும். தேவன் நம்மளை ஆதரித்தார், தேவன் அவருடைய பலன் நம்ம கொடுத்தாருன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம ஞானவான்களாக வாழ முடியும். அந்த ஞானத்தை கொண்டு கற்பனைகளையும் கை கொள்ள முடியும். சரி, தேவன் என்னை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துடலாமா அப்படின்னா கூடாது. தேவன் என்னை ஆதரிப்பார், அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் நீதிமானாக வாழ்வேன், அவருடைய சித்தப்படி செய்வேன், அவர் ஆதரிக்கட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்ந்தோன்னு சொன்னால் தேவன் நம்மளை பார்த்து முட்டாள்னு சொல்லுவார். தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, நம்மளை அவர்கிட்ட சரண்டர் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு பலவீனமான ஒரு பாண்டம், ஸோ என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவீதை போல் வாசிப்போமா? ஒரு சங்கீதம் 141 தாவீது அழகாக பேசியிருப்பார் ஒரு ப்ரேயரில். சங்கீதம் 141 திருப்பிக்கங்க எல்லாரும் உங்களுடைய பைபிளில். முதலாவது வசனத்தில் தாவீது கூறுகிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும்.
தாவீது இயேசுப்பாவை ரொம்ப அவசரமாக கூப்பிடுறாரு. ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு அர்ஜென்ட் போல், ஒரு எமர்ஜென்சி போல். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும் அப்படின்னு கூப்பிடுறாரு. 2வது வசனத்தில், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. சரி, ஓகே, என்னதான் சொல்ல வராரு? 3வது வசனத்தில், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அடப்பாவமே, இதுக்கு தான் அவ்வளோ அவசரமாக இயேசுப்பாவை கூப்பிட்டாரா? ஆண்டவரே என்கிட்ட வர தீவிரிங்கப்பா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டு கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு காவல் வச்சுருங்க, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தாவீதுக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு உலக பிரகாரமாக வெளியில் இருக்கிற சத்துருக்களை விட என்னுடைய வாயே எனக்கு மிகப்பெரிய சத்துரு. நான் இந்த உலகத்தில் பாவத்திற்குள்ளாக விழுவதற்கு என்னுடைய வாயே மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீது ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ இதிலிருந்தே நல்லா நமக்கு தெரியுது, தாவீது வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவரை மீறி ஒரு சில வார்த்தைகள் கட்டாயம் வந்திருக்கும். அதனால தான் அவர் அப்படி ப்ரேயர் பண்ணுறாரு, என்னுடைய வாய்க்கு காவல் வைங்கப்பா, நான் அவசரப்பட்டு பல காரியங்கள் பேசிடுறேன், தப்பாக பேசிடுறேன், அது என்னை பாவத்திற்குள்ளாக வழி நடத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 4வது வசனத்தில் சொல்கிறாரு, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கருக்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. ஸோ இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கர் யார்கிட்டையுமே என்னை சேர விட்டுறாதீங்கப்பா, நானே போனாலும் என்னை விட்டுறாதீங்க, அவங்கக்கிட்ட போனால் நான் மடிந்து போவேன் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 5வது வசனம் தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வாசிக்கும் பொழுது. நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை, நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஆனால் நான் எல்லாம் எப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன் உதாரணமாக அப்படின்னா, ஆண்டவரே நான் உமக்கு நேராக நடக்கணும், நீங்கள் அதுக்கு எனக்கு கற்பித்து கொடுங்க, சரியான பாதையை கற்பித்து கொடுங்க. இந்த உலகத்தார் என்னையை பார்த்து குறை சொல்லாதபடிக்கு, இந்த உலகத்தார் என்னை பார்த்து நீ இப்படிலாம் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நீங்கள் எனக்கு ஞானத்தை போதிங்கப்பா அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது தவறான ஒரு ப்ரேயர்னு சொல்லிட்டு இந்த 5வது வசனத்தை படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. தாவீது சொல்கிறாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கட்டும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பா என்ன கேட்குறாருன்னா, ஆண்டவரே நான் வழி தப்பி போகும்பொழுது இந்த உலகத்தில் உங்களுடைய நீதிமான கொண்டு உங்களுடைய நீதிமான கூப்பிட்டு என்னுடைய தலையில் குட்ட சொல்லுங்கப்பா, அது என்னுடைய தலைக்கு ஒரு எண்ணெயை வச்சு அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, அவங்க என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை திட்டட்டும், நான் அதன் மூலமாக மீண்டும் உமக்கு நேராக திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ப்ரேயர் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம யாரும் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோமா? மேபி நான் தான் ப்ரேயர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதை பார்த்த உடனேயே எனக்கே மெய் சிலிர்த்தது. என்னடா, ஒரு உலகத்தில் உள்ள இன்னொரு மனுஷனை கூப்பிட்டு நீ அவரை வச்சு என்னோடய தலையில் கூட்டுங்கப்பா, அவரை திட்ட சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட வர்றது தான் என்னுடைய ஃபுல் கன்சர்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவீது அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையினால் தேவன் தான் நம்மளை ஆதரிப்பார் என்பதற்காக நம்ம காத்திருக்காம நம்மளை சரண்டர் செய்யணும். நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆதரிப்பார். அதன் மூலமாக நாம் ஞானத்தை பெறுவோம். கொண்ட ஞானத்தை வைத்து நம்மளால் கற்பனைகளை கை கொள்ள முடியும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஓகே, 3வதாக சங்கீதம் 119 112வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். இங்கே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளை சரண்டர் பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லி அதை தாவீது செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் நான் ஞானத்தை பெற உம்முடைய பிரமாணங்களை கை கொள்வதற்கு என் இருதயத்தை சாய்த்தேன் அப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ வி ஷுட் லீன் ஃபார்வர்ட் ஆன் காட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நாமே தேவனிடத்தில் சாய்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆதரிக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. வாசிப்போமா? இன்னொரு வசனம், 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஓகே, தேவன்கிட்ட நம்ம லீன் ஃபார்வர்ட் பண்ணி
அவர்கிட்ட ஒரு ஆதரவை பெற்று நம்ம என்னதான் ஞானமாக வாழ்ந்தாலும், என்னதான் கற்பனைகளை கை கொண்டாலும், நம்ம என்னத்தை அனுபவிப்போம்னு இந்த வேதாகமம் சொல்லுது? சோதனைகளை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாக விவரிக்குது. சரி, ஏன் சோதனைகள்? நான் தேவனுக்குள்ளாக நடக்கிறேன், தேவன் சொல்கிறபடியெல்லாம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்கிறேன், அவரை என்னுடைய ஞானமாக தெரிந்து கொண்டேன். இதுக்கு மீறியும் எதுக்கு தேவன் சோதனைகளை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? ஒரு 2 பதில்களை எதிர்பார்க்கிறேன். மன்னிக்கவும். ஓகே, ஏன் ஆபிரகாமுக்கு தேவன் சோதனை கொடுத்தார்? ஓகே, ஆபிரகாமுக்கே சோதனை இருக்கும் பொழுது நம்மளை ஏமாத்துறோம். ஆபிரகாமையே ஒரு சோதனை கொடுத்தார். என்ன சோதனை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு? ஒரு குழந்தையே இல்லை, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஈசாக்கு பிறந்தார். பிறந்த குழந்தைய போய் பலியிடுப்பா அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா. ஆபிரகாம் அந்த சோதனையை மேற்கொண்டார். சரி, ஏன் அந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார்? ஆபிரகாமுக்கு சோதனை கொடுத்தார், ஏன் அந்த மாதிரி சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார்? நிலச்சி நிற்கிறோமான்னு பார்க்குறதுக்காக. இந்த சோதனைகள்லாம் கொடுத்தா என்னுடைய பையன் தாங்குறானா, என்னுடைய பிள்ளை தாங்குதா அப்படின்னு சொல்லி தேவன் சோதனைகளை அனுபவித்து பார்க்குறாரு. இந்த சோதனையை பற்றி ஓரிரு காலாண்டுகளுக்கு முன்பதாக நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த காலாண்டில் நம்ம படித்த தலைப்பு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சோதனைகளை அனுமதிக்கும் தேவன், அக்கினி குப்பி. அதில் தெளிவாக பார்த்தோம் தேவன் எதனால எல்லாம் நம்மளுக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் செல்வி சொன்ன அந்த பதில் அடங்கிறோம். இந்த தேவனுடைய மனிதர்கள் நீதிமானாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவன் ஒரு சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சோதனைகளை வைத்து புடமிடப்படும் பொழுது அந்த நீதிமான் அதை தாங்குறானா என்பதை தேவன் டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி டெஸ்ட்லாம் கடந்து போனால் தான் இந்த ஆத்மா பரலோகத்திற்கு வரும் பொழுது இங்கே உள்ள நிலையை தாக்கு பிடிக்குமா என்பதை தேவன் வேறு பிரித்து கொண்டு அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் என்பதை நம்மளால் உணர முடியுது. சரி, இந்த உலகத்தில் ஒரு சிலரை நம்மளால் பார்க்க முடியும். அவங்களே ஒரு சில பாவங்களை செய்து கொண்டு ஒரு சில இச்சைகள்னால இழுப்புண்டு சோதனைக்குள்ளாக விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாரையாவது பார்த்து அவங்க பேசும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் தேவனுடைய புள்ள, அதனால தான் எனக்கு சோதனை வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த சோதனைகளை பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சோதனை, ஒரு ஸ்ட்ரகிள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுது அப்படின்னா அது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். ரூட் காஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, RCA, ரூட் காஸ் அசஸ்மெண்ட். எதனால் இந்த ஒரு காரியம் ஏற்பட்டது? அப்போது ஒரு சோதனை நம்ம அனுபவிக்கிறோன்னா, இந்த சோதனை என்னுடைய பாவத்தினால் ஏற்பட்டதா, அல்லது நான் எல்லாவற்றிலையும் சிறந்தவனாக விளங்கி எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது இந்த சோதனை எனக்கு வந்ததா என்பதை நாம் வேறு பிரித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம தேவனுக்கு நேராக நம்ம வாழ்க்கை சென்று கொண்டு இருந்த போது சோதனைகள் வந்துடுச்சுன்னு சொன்னால் மேபி தேவன் நம்மளை சோதிக்கிறாரு. ஒரு சில சோதனைகளை அனுமதித்து அந்த எப்படி ஒரு பொன் புடமிடப்படுகிறதோ அதே போல் நம்ம புடமிடுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை அந்த ஒரு ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்னுடைய குறையாக தான் இருந்தது, என்னுடைய பாவமாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓகே, இது தேவன் என்னை சோதிக்கலை, நானே பாவத்திற்குள்ளாக விழுந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பவும் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதை நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 73வது வசனமும் இப்போ நம்ம பேசினதை பற்றி தான் பேசும். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. உணர்வுள்ளவன் ஆக்கும், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஒருவேளை நாங்கள் உங்களை விட்டு தப்பி போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு மிகுந்த பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத தாவீதை கேட்டுக்கொள்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய பாடத்தினுடைய முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆதாமுக்கு சோதனைகள்
அனுமதிக்கப்பட்டது, தேவன் கொடுத்தார். ஆதாம் ஏவாள் ஜெயிச்சாங்களா, தோற்று போனாங்களா? தோற்று போயிட்டாங்க. அடுத்து ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது, ஈசாக்கு மூலமாக ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தது, ஜெயிச்சிட்டாரு. சங்கீதம் 105:19 வாசிக்கலாமா? சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பு சிறு பிராயத்திலேயே கனவுகள் மூலமாக தேவனால் உணர்த்தப்பட்டார். என்ன உணர்த்தப்பட்டார்? பிற்காலத்தில் யோசேப்பு பெரியவராகி இவருடைய பெற்றோர்களும் இவர் கூட பிறந்த சகோதரர்களும் மேலும் அவரை சுற்றியுள்ள எல்லாரும் அவரை வணங்குற மாதிரி கனவு கண்டார். தேவன், நான் உன்னைய பிற்காலத்தில் ஒரு பெரிய இடத்துல வைப்பேன்பா அப்படின்னு வாக்கு கொடுத்தது எல்லாம் இந்த யோசேப்புக்கு தெரியும். ஆனால் சிறு பிராயத்திலேயே சிறைப்படுத்தப்பட்டார் இந்த யோசேப்பு. அப்போ இந்த யோசேப்புக்கு பலவிதமான டவுட்ஸ் வந்திருக்கலாம். ஓகே, நம்ம கண்ட கனவுகள் தான் போல், அது தேவன் நமக்கு கொடுத்தது இல்லை போல், நம்ம இங்கே சிறையில் இருக்கும் பொழுது எங்கே நம்ம உயர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சிந்தனைகள் வந்திருக்கலாம். ஏன்னா யோசேப்பு அவ்வளோ யங் ஏஜில் போய் சிறையில் மாட்டினார். ஆனால் அப்படிப்பட்ட யோசேப்பு தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்தார். எது வரைக்கும் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், யோசேப்பு பிற்காலத்தில் உயரும் அளவும் அவர் வந்துட்டு அந்த இக்கட்டை அனுபவிச்சார். அதை எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் அதை ஏற்கொண்டார். அதனுடைய ரூட் காசை புரிந்து கொண்டார். அவர் வெற்றி பெற்றார். அதே போல் தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு சோதனைகளையும் ரூட் காஸ் அசஸ்மெண்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எதனால் இதை நான் அனுபவிக்கிறேன், அதுதான் அந்த நோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டிலே அடங்கிடும். என்ன ஆனாலும் சரி, இப்போ ஒரு காரியத்தை நான் அனுமதிக்கிறேன்னா இது எதனால் வந்தது, இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா எதனால் வந்தது, இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட இப்படி பேசுகிறாங்களா எதனால் வந்தது என்று நாம் வேறு பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. மூன்றாவதாக 2 காரியம் படிச்சிட்டோம். ஞானம் அடையணும் அப்படின்னா, முதலாவது ஞானம் தன்னுடைய ஆயுசு நாட்களை கணக்கு பார்க்கும். இரண்டாவது, நாம் கட்டளைகளை கை கொண்டால் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த கட்டளைகளை கை கொள்வதற்கு தேவன் நம்மளை ஆதரிப்பார். தேவனை ஆதரிப்பதற்கு நம்மளை சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். மூன்றாவது, சோதனைகளில் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னதான் நம்ம ரூட் காஸ் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எதனால் ஒரு காரியத்தை நான் அனுபவிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜெபம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. 141வது சங்கீதத்தில் தாவீதினுடைய ப்ரேயர் நம்ம ஆல்ரெடி இதை படித்து பார்த்தோம். அவர் என்னுடைய வாய்க்கு காவல் வைங்க அப்படின்லாம் ப்ரேயர் பண்ணியிருந்தார். முடிய போது கடைசியாக நம்ம ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால், தேவன் இந்த கட்டளைகளை கை கொண்டால் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பது நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம எதில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 128 நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த சங்கீதம் 128 நம்ம வேகமாக வாசிச்சுட்டு நம்மளுடைய பாடத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். முதலாவது வசனம், அவன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படிங்கிறதுக்கு வேறு ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மன்னிக்கும், பிளெஸ்ஸட். ஓகே, நல்லதொரு பதில். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படி? சாரி, கொடுத்து வச்சவங்க. ஓகே, பாக்கியவான். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுவும் சொல்லலாம். ஓகே, கிஃப்டட். ஓகே, கிஃப்டட், அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தான். நான் இன்னொரு வார்த்தையும் பார்த்துருந்தேன், அதையும் பகிர்ந்து கொள்கிறேன். மகிழ்ச்சியானவன் அப்படின்னு பொருள். பாக்கியவான் அப்படின்னா த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளை நம்ம கடைபிடிச்சோன்னா நம்ம பாக்கியவான், நம்மள மகிழ்ச்சியான மக்களாம். இரண்டாவது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதை நம்ம படித்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. மூன்றாவது, உன் மனைவி உன் வீட்டரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகள்
பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதமாக இந்த 128வது சங்கீதம் இருக்குது. இந்த 128வது சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும். இந்த 128வது சங்கீதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 119வது சங்கீதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டும். 119வது சங்கீதம் முழுக்க எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய கற்பனைகள் பற்றியும் அதனுடைய உன்னதமான ஒரு தன்மையை பற்றியும் அதை எப்படி கடைபிடிக்கணுன்றதை பற்றியும் அந்த 119வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆகையினால் நாம் இன்றைய பாடத்தில் கற்றுக்கொண்ட 4 முக்கியமான பாடங்கள் என்னென்ன? நாம் இந்த நீதியுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்தில், அதான் நம்முடைய தலைப்பே, நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம். நீதியான வாழ்க்கை, நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம் இந்த உலகத்தில். நீதிமான்களாக ஆக்கப்பட்டனா நீதியான வாழ்க்கையை வாழ்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுது, நான் நீதிமானா அல்லது துன்மார்க்கனா அல்லது பாவியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சந்தேகம் நமக்கு வரக்கூடாதுன்னா நீதிமானாக ஆக்கப்பட்ட நாம நீதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் கடைபிடிக்கணும். அப்போ நீதியான வாழ்க்கையை கடைபிடிக்கணும், நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் நம்மளால் நீதியான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது. அப்போ அந்த ஞானத்தை நம்ம எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்? தேவன் நம்மளை ஆதரிக்கும் பொழுது அந்த ஞானம் நமக்கு வரும். அப்போ தேவன் நம்மளை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாமே சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ முதலாவது, ஞானம் தன் ஆயுசு நாட்களை கணக்கு பார்க்கும். எனக்கு இருக்கிறது குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நான் தேவனுக்குள்ளாக நெருங்கி ஜீவித்து அவர் என்னை வைத்து என்ன ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற பையனாக இருக்கணும் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டும். மூன்றாவது, நமக்கு எந்த விதமான சோதனைகள் இந்த உலகத்தில் அனுபவித்தாலும் அந்த சோதனைகளில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது 128ஆம் சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுப்பார். வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா இந்த பாடத்து சம்பந்தமாக? அப்படி இல்லாதிருந்தால் நாம் அனைவரும் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசித்து காத்த போஷித்து வழி நடத்தும் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாரம் நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்குள்ளாக மனம் திரும்பி நீதிமான்களாக மாறணும். ஆண்டவரே, உம்மால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். நீதிமான்களாக ஆக்கப்பட்ட நாங்கள் நீதியான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு கஷ்டப்படுறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லாரும் நாங்களே சரண்டர் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம். நாங்கள் சரண்டர் பண்ணுறோம்ப்பா. எங்களை நாங்களே உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஆதரிங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆதரிக்கும் பொழுது எங்களால் ஞானத்தை பெற முடியும் என்பதை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தை பெற்று உமக்கு சித்தமான ஜீவியத்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் பலன் தாங்க. ஆண்டவரே, நீங்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சிங்களோ அந்த ஒரு பலன் எங்களுக்கு கொடுங்கப்பா. அதை வைத்து நாங்களும் உண்மை போல் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீதான வெளியில் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென்.